டேவிட் வார்னர் நடிக்கக்கூடிய அதாவது டைரக்ட்டா தெலுங்கு ஃபிலிம்ல வந்து நடிக்க போறாரு தலைவன். அது வந்து நிதின் அப்படின்றவரு நடிக்க, அதுல வந்து வெண்ணிலா கபடிக்குழு நம்ம கிஷோர் அண்ட் வந்து லால் சார். ஸோ இவங்கலாம் நடிக்கிறாங்க இந்த படத்துல. இதுல வந்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரருடைய முக்கியமான ஒரு பிளேயரா இருக்கக்கூடிய டேவிட் வார்னர் வந்து ஒரு லீட் ரோல் பண்றதா வந்து ஒரு டாக் இருக்கு. இத வந்து கிங்ஸ்டன் படத்துடைய அந்த ஆடியோ லான்ச்ல அந்த புரொடியூசர் வந்து இங்க பாருங்க இந்த மாரி நடக்க போதுங்க. நான் இத வந்து முன்னாடியே சொல்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க வெங்கி அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லி இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து ரொம்ப பெரிய அப்டேட் தான். ஏன்னா ரொம்ப நாளா வந்து அவர் ஒரு சோசியல் மீடியா எல்லாத்துலயும் வந்து நம்ம தமிழ் சினிமா சார்ந்த ஹீரோஸ வந்து அப்படியே வந்து டயலாக்ஸ் வந்து டப் பண்ணி போடுறதா இருக்கட்டும், தளபதி விஜய் அவர்களுடைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, அதே மாரி தெலுங்கு படத்தில புஷ்பா டயலாக்லாம் அப்படியே மாத்தி வந்து பேசியிருப்பாரு. ஸோ நம்ம இந்தியன் சினிமாக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ, அவங்கள வந்து டார்கெட் பண்ணி மனுஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருந்தாரு. நாங்க நெனச்சோம் சரி ஓகே தமிழ் சினிமாலே ஏதோ சினிமால மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு வருவார் அப்படின்னு. ஸோ தெலுங்கு சினிமால என்ட்ரி குடுக்குறாரு. அந்த படம் வந்து ராபின் ஹுட் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்துல வந்து நம்ம டேவிட் வார்னர் அவருக்கு நெறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவர் பண்ற விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த மனுஷன் வந்து இப்படிலாம் பண்றாரே! ஈவன் ஈவன் "வணக்கம்டா மாப்ள" தேனியிலிருந்து அத கூட வந்து ரீகிரியேட் பண்ணியிருந்தாப்ல இந்த மனுஷன். ஸோ அந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியால அப்டேட் இருக்கக்கூடிய ஆளு. ஸோ அதனால இவர வந்து இந்த படத்துக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. கொஞ்சம் இதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.